மஞ்சுளா, என்னால மஞ்சுளாவை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழிப்பேன்? அடுத்தவ காப்பாத்துறதுக்காக மஞ்சுளாவை அனுப்பி வச்சேன். ஆனா கடைசியில மஞ்சுளாவை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஐயோ, என்ன பண்ண போறேன்? அனிதா. ஹலோ மேடம், இறந்து போனவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா மேடம்? ஆமா டாக்டர், என்னோட சிஸ்டர் மாதிரி. ஐ எம் சாரி. பரவாயில்ல டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? மார்னிங்குள்ள மஞ்சுளாவோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்றேன் மேடம். தேங்க்யூ டாக்டர். இல்ல ருத்ரா மேடம், மஞ்சுளாவை இப்படி போனமா பாக்குறதுக்கு என்னால சத்தியமா முடியவே இல்லை. நான் கிளம்புறேன். அனிதா, நடந்த சம்பவத்துக்கு சாட்சியே நீங்க தான். சத்தியமா அந்த வாசுக்கு இதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும். இல்ல மேடம், அவனை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. அவனை நான் ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன் மேடம். கடைசியில அவன் என்னவே கொலை பண்ண பார்த்திருக்கானே. இவன் தான் வாசுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே கொலையை பண்ணிருக்கான். ரொம்ப கொடூரமா இருப்பா போல இருக்கு. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும் கதிர், ஆனா கண்டிப்பா அவனோட சாவு ஏன் கையில தான். ஒரு நிமிஷம். பாவம் சார் மஞ்சுளா, எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவளுக்கு இப்படி ஒரு சாவா? ஆராதனவா அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா ஆராதனா நம்ம ருத்ரா கைக்கு வந்திருக்கவே மாட்டோம். அந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி காரணங்கிறது சுத்தமா இல்லையா?